வணக்கம் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த மாதம் கிருஷ்ண ஜெயந்தி 26/8/2024 திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருகிறது. பூஜை செய்வதற்கு ஏற்ற நல்ல நேரமும் வழிபாட்டு முறைகளும் கண்டிப்பாக கடைபிடிங்கள். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என அனைவரும் உற்சாகமாக கொண்டாடும் ஒரே பண்டிகை நாள் கிருஷ்ண ஜெயந்தி ஆகும். கிருஷ்ணரின் பிறப்பை கோபியர்கள் கொண்டாடியதை நினைவுபடுத்தும் விதமாக இன்று நாமும் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றோம். கிருஷ்ண ஜெயந்தியை எந்த நாளில் எந்த நேரத்தில் பூஜை செய்து கொண்டாட வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ண ஜெயந்தி அன்று குழந்தை வரம் வேண்டுபவர்கள் கிருஷ்ணரை எந்த முறையில் வழிபட வேண்டும்? கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு கண்டிப்பாக படைக்க வேண்டிய 5 நைவேத்திய பொருட்கள், அவரை பூஜை செய்து வழிபடும் முறை ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். எந்த நேரத்தில் வழிபட்டால் கிருஷ்ணரின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். கிருஷ்ணரை அனைவரும் வீட்டிலும் எழுந்தருள செய்து அவரின் அருளை பெறுவதே கிருஷ்ண ஜெயந்தி நோக்கமாகும். கிருஷ்ண ஜெயந்தி இந்த ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி திங்கட்கிழமை வருகிறது. தேய்பிறை அஷ்டமி, கிருத்திகை திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி என பல தெய்வங்களுக்கும் உரிய வழிபாட்டு நாள் ஒரே நாளில் இணைந்து வருவதால் இது மிகவும் சிறப்புக்குரிய நாளாக கருதப்படுகிறது. அதுவும் குழந்தை வரம் வேண்டுபவர்களுக்கு நிச்சயம் பலன் தரக்கூடிய நாளாக கிருஷ்ண ஜெயந்தி விளங்குகிறது. கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டினை எந்த நேரத்தில் எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி காலை 9:13 முதல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 7:30 மணி வரை அஷ்டமி திதி உள்ளது. அதனால் கோகுல லட்சுமி வழிபாட்டினை மேற்கொள்பவர்கள் ஆகஸ்ட் 26ஆம் தேதி மாலை 6 மணிக்கு பிறகு கிருஷ்ண வழிபாட்டினை துவங்கலாம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட நினைப்பவர்கள் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கும் சமயமான ஆகஸ்ட் 26ஆம் தேதி இரவு 9:40 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 27ஆம் தேதி இரவு 8:54 வரை தங்களின் வழிபாட்டினை வைத்துக் கொள்ளலாம். ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி இரண்டையும் சேர்த்து வழிபடுவதற்கான நேரம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் 7:20 வரை உள்ளது. குழந்தைக்கான வரம் கேட்டு விரதம் இருப்பவர்கள் வழிபட வேண்டிய ஏற்றம் நேரமும் கூட இதுவே. பொதுவாக கிருஷ்ண ஜெயந்தி அன்று வழிபாட்டினை மாலையில் மேற்கொள்வதுதான் வழக்கமாக உள்ளது. கிருஷ்ணரை வரவேற்க ஆயர்பாடியில் மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றி மேலதாளங்கள் இசைத்து கோபியர்கள் கொண்டாடியதாக சொல்லப்படுகிறது. மகாலட்சுமி வழிபாட்டினையும் மாலையில் செய்வதுதான் சிறப்பு என்பதால் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடுகளை மாலையில் துவங்கி இரவு வரை கொண்டாடுவது சிறப்பு. இதுவே கிருஷ்ணர் அவதரித்த நேரமாகவும் சொல்லப்படுகிறது. அதே சமயம் குழந்தை வரம் வேண்டி கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருப்பவர்கள் ரோஹிணி நட்சத்திரமும் அஷ்டமி திதியும் இணைந்து இருக்கும் நேரத்தில் வழிபடுவதே சிறப்பானதாகும். அதனால் ஆகஸ்ட் 27ஆம் தேதி காலையில் இவர்கள் தங்களின் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று பொதுவாக எப்படி வழிபாட்டு முறைகளை செய்ய வேண்டும்? கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ண ஜெயந்தி செய்பவர்கள் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வீட்டை சுத்தம் செய்து ஒரு மனை பலகையில் கிருஷ்ணரின் படம் அல்லது சிலையை வைத்து வாசனையான மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். குழந்தை வளத்திற்கு விரதம் இருப்பவர்கள் தவழ்ந்த நிலையில் இருக்கும் குட்டி கிருஷ்ணரின் சிலையை வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு. அதாவது வீட்டு வாசலில் துவங்கி கிருஷ்ணரின் படம் வைத்திருக்கும் இடம் அல்லது பூஜை ரூம் அறை வரை பாதங்களால் வரைய வேண்டும். கிருஷ்ணரின் படத்திற்கு முன்பு சிறிய நெய் விளக்கு ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக நம்மால் என்னவெல்லாம் முடிகிறதோ அவை அனைத்தையும் படைக்கலாம். பல வகையான கலவை சாதங்கள், இனிப்பு வகைகள், முறுக்கு, சீடை, லட்டு போன்ற பலவிதமான பட்சணங்கள் ஆகியவற்றை படைக்கலாம். அதோடு பழங்கள் என என்ன கிடைக்கிறதோ அவற்றையும் படைத்து வழிபடலாம். கிருஷ்ண ஜெயந்தி அன்று கிருஷ்ணருக்கு என்ன படைக்க வேண்டும், அதாவது தவறாமல் படைக்க வேண்டிய 5 பொருட்கள் உள்ளன. அவை பல வகையான நைவேத்தியங்களை படைத்து வழிபட முடியாவிட்டாலும் 5 பொருட்களை கண்டிப்பாக வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். கண்ணனுக்கு மிகவும் விருப்பமான பால் வகையில், அதாவது பாலில் தயாரிக்கக்கூடிய பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், இந்த 5 பொருட்களை படைத்து வழிபடுங்கள். 5ம் முடியாவிட்டாலும் சிறிது வெண்ணெய் மட்டுமாவது வைத்து வழிபடலாம். அதுவும் முடியாது என்பவர்கள் சிறிதளவு பாலை காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை அல்லது கற்கண்டு சேர்த்து கிருஷ்ணருக்கு நைவேத்தியமாக படைத்தும் வழிபடலாம். கடைசியாக வழிபாட்டினை நிறைவு செய்ய எந்த முறையில் நிறைவு செய்யலாம்? கிருஷ்ணருக்குரிய நாமங்கள், போற்றிய பாடல்கள், மந்திரங்கள் ஆகியவற்றை சொல்லி வழிபடலாம்.
எதுவுமே தெரியாதவர்கள் நமக்கு தெரிந்த கிருஷ்ணனின் பெயர்களை மனதார சொல்லி வழிபடலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு அரிசி மாவினால் போட்ட பாதங்களை அன்று இரவு முழுவதும் அப்படியே விட்டுவிட வேண்டும். மறுநாள் காலை பூஜை அறையில் இருக்கும் கிருஷ்ண படத்திற்கு கற்பூரம் ஆர்த்தி காட்டி வழிபட்டு அதன் பின் கிருஷ்ணரின் பாதம் எப்போதும் நம்முடைய வீட்டில் பதிந்திருக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு ஒரு துணியால் அந்த கிருஷ்ண பாதங்களை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். இதுதான் கடைசியாக கிருஷ்ணர் வழிபாட்டினை நிறைவு செய்யும் முறை. வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி. கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணனை கொண்டாடுங்கள். அனைவரும் மகிழ்ந்திருங்கள். நன்றி, வணக்கம்.